ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி காய்ச்சல் பண்ணி தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 பல் பூண்டு, 4 தக்காளி அதை வந்து கட் பண்ணி போட்டுடணும் தக்காளியை. அப்புறமா இது கூட வந்துட்டு காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள் அதை போட்டுட்டு அது எல்லாம் இப்போ கல்லுப்பு, அதுக்கு வந்து கல்லுப்பு. இப்போ என்ன 4 பல் பூண்டு, 4 தக்காளி, இவ்வளோதாங்க. இதை மொத்தத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள். இப்போ அப்புறமா எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு ஜீரகம் போட்டு, அந்த கடுகு ஜீரகம் போட்டு அது வதங்கின உடனே நம்ம கடலப்பருப்பும் போட்டு வேர்க்கடலையும் போட்டு புளி சாதம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது தக்காளி காய்ச்சல். அது புளி காய்ச்சல் வந்து புளியை மட்டும் காய்ச்சி பண்ணுறல அதே மாதிரி தான் இதுவும் தக்காளி காய்ச்சல். எல்லாம் பிரியாணி மாதிரி அதை எப்படியோ பண்ணுவாங்க. இது தாங்க தக்காளி, ரியல் தக்காளி காய்ச்சல். இப்போ இதில் சாதத்தை போட்டு, இப்போ ஆற வச்சுருக்கிற சாதத்தை போட்டு கலர்னோன்னா எம்மியாக சூப்பராக இருக்கும். இந்த காய்ச்சலை நீங்கள் பல நாள் கூட வச்சு கலர்லாம். புளியோதரை மாதிரியே இந்த தக்காளி காய்ச்சலை இப்படி பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்.